இந்த காலை வேளையிலும் தியானத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 15ஆம் அதிகாரத்தில் 3 உவமைகள் மாத்திரம் இருக்கிறது. காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, வீட்டை விட்டு வெளியேறின இளைய குமாரன். இந்த 3 உவமைகள் மாத்திரம் இருக்கிறது. இந்த 3 உவமைகளுக்கும் கருத்து ஒன்றுதான். ஆனால் 3ம் வெவ்வேறு விதத்தில் ஒரே கருத்து வலியுறுத்தப்படுகிறது. அதனால் இப்பொழுதும் இந்த ஓமைகளிலே முதல் ஓமை என்ற நாடிலும் எடுத்து நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனார். 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகியிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க பார்க்கும் பொழுது இந்த 4, 5, 6, 7 4 வசனங்களிலே மாத்திரம் 4 முறை சந்தோஷம் அல்லது ஒரு முறை மிகுந்த சந்தோஷம் என்ற வார்த்தை வருகிறதை கவனிக்கணும். 4 வசனத்துல ஒவ்வொரு 4 முறை சந்தோஷம் என்ற வார்த்தை இருக்கு. சொல்ல போனால் இந்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 32 வசனத்துல 9 முறை சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சி, ஆனந்தம் இந்த வார்த்தைகள் வரும். சந்தோஷத்தை சுட்டி காட்டுகிற வார்த்தைகள் 9 வசனத்துல வரும். இந்த 32 வசனத்துல பாத்தீங்கன்னா 9 முறை வரும். இந்த அதிகாரத்திலே சந்தோஷம் என்பது ஒன்று எங்கேயுமே போக்கஸ்ல இருந்துட்டு இருக்கும். இதுல என்ன, மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து உண்டாகிற சந்தோஷத்தை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகியிருக்கும். அப்போ இது சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற சம்பவங்கள். சந்தோஷம் எங்கே இருக்கிறது பாத்தீங்கன்னா, பூமியா இருக்கட்டும் பரலோகமா இருக்கட்டும், சந்தோஷம் என்பது ஒரு ஆத்தும ரட்சிப்பில் இருக்கிறது. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டால் அந்த நபருக்குள் ரட்சிப்பின் சந்தோஷம் வருகிறது. அந்த நபரை ரட்சிப்புக்குள் வழி நடத்தின தெய்வ பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு சந்தோஷம் வெளிப்படுகிறதா இருக்கிறது. இந்த ஆத்மா இங்கே ரட்சிக்கப்பட்டு அவருடைய பெயர் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதனாலே பரலோகமே சந்தோஷப்பட்டு களி கூறுகிறது. இப்படி சொல்லிட்டே போலாம். அப்போ ஒரு ஆத்மாவின் மீட்பிலே அவ்வளவு சந்தோஷம். பூமியில சந்தோஷம், ரட்சிக்கப்பட்ட அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு சந்தோஷம், ரட்சிப்புடைய நடத்தினவருக்கு சந்தோஷம், பரலோகத்துல சந்தோஷம், எங்கும் சந்தோஷம். ஒரே ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும். அப்ப யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு ஒரு விலையேற பெற்ற காரியம். ஆத்துமாக்களை ரட்சிப்புள் நடத்துவது என்பது எவ்வளவு மேலான காரியம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மேலான காரியத்தை இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் அதை குறித்து கவனஈனமாய் இருந்து அதை செய்யாதபடிக்கு சொந்த வேலைகளிலே மூழ்கி போவது எவ்வளவு ஒரு தவறான ஒரு காரியம். இப்போ இந்த இடத்துல இந்த 3 உவமைகள் வருகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இதை நாளையும் நாளை மறுநாளும் கூட இதை ஏன்னா இது ஒண்ணு மட்டும் சொன்னா இது நிறைவா இருக்காது. இந்த 3 உவமைகளையும் வரிசையாய் கர்த்தருக்கு சித்தமான 3 நாட்கள் தொடர்ந்து எடுக்கிறேன். இதுல முதல் காரியம் பாத்தீங்கன்னா, காணாமல் போன ஆடு. இங்கே ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்கிறது. 100 ஆடுகளில் ஒரே ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. அப்போ 1% காணவில்லை. 99% அவனிடத்தில் இருக்கிறது. ஒரே ஒரு சதவிகிதம், ஒரே ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. அப்போ இந்த காணாமல் போன ஆட்டை அவன் கண்டுபிடிக்கிறான். எப்படி கண்டுபிடிக்கிறான்னா, தன்னிடத்தில் இருந்த 99 ஆடுகளை அவன் அப்படியே வனாந்தரத்திலே பத்திரமாய் விட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரிந்து
அதை கண்டுபிடித்த பின்பு அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு திரும்பி வருகிறதாக வேதம் சொல்கிறது. இன்னைக்கு ஆத்துமாதாயம் என்பது இதுல பல வகை இருக்கிறது. இந்த 3 உவமைகளிலும் 3 வித்தியாசமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது காணாமல் போன ஆடு. இதை எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? இது காணாமல் போனது எங்க காணாமல் போச்சுன்னா வனாந்தரத்துல காணாத போச்சு. அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான் வனாந்தரத்திலே, அங்கே இது காணாமல் போய்விட்டது. வனாந்தரத்தில் காணாமல் போன அந்த ஆட்டை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய ஆத்துமாக்கள் ஆண்டவரை விட்டு விலகி, ஆண்டவர் இல்லாமல் காணாமல் போன ஆடுகளாய் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே போவது என்று தெரியாமல் வனாந்திரத்திலே இன்னைக்கு அநேக ஆத்துமாக்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை பார்க்கும் போதுதான் அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம்னு பரிதாபப்பட்டார். அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல திரளான ஜனங்கள் தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருக்கிறதை கண்ட பொழுது இயேசு கிறிஸ்து மனது உருக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று மத்தேயு 9 36, 37, 38 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இது போல காணாமல் போன ஆடுகள், அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறவர்கள், மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் இன்னைக்கு ஏராளம் ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்போ இதை கண்டுபிடிக்கிறதற்கு தேடி போய் கண்டுபிடிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் தேடி போய் கண்டுபிடித்தான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆத்துமாக்களை தேடி அவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பேசி அவர்களை கண்டுபிடித்து கர்த்தருக்குள் கொண்டு வருவதற்கு நிறைய பேருக்கு டைம் இல்லை. நிறைய பேருக்கு டைம் இல்லை. கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவரிடத்தில் பேசுங்கள் என்று சொன்னா எனக்கு டைம் இல்லை, என் சொந்த வேலை கவனிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, எங்கெங்க நான் போய் ஊழியம் செய்யறது, என் சொந்த வேலையே எனக்கு டைட்டா இருக்குது, இதுக்கு மேல நான் எங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது என்று ரொம்ப ஈஸியா சொல்லி முடிச்சிருவாங்க. நான் கேட்கிறேன், இந்த மனுஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மனுஷனிடத்துல 100 ஆடுகள் இருந்தது, ஒன்னே இவனுக்கு காணாம போச்சு. 99 ஆடுகள் அவனிடத்தில் இருந்தது. இவன் அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரிந்தான். நான் கேட்கிறேன், இவன் வேலை இல்லாதவனா? இல்ல, இவன் வேலை இல்லாதவனா? ஒரு வேலை இல்லாததுனாலதான் ஒரு ஆட்டை தேடி போனானா? இன்னைக்கு நம்ம சொல்றோம், எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு ஆட்டை தேடுறதுக்கெல்லாம் டைம் இல்லை, சுவிசேஷத்தை சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்றோம். நான் கேட்கிறேன், இவன் வேலை இல்லாதவனா? இவனிடத்துல 100 ஆடுகள் இருந்தது, ஒண்ணு காணாம போச்சு. மீதி 99 ஆடுகள் அவனிடத்துல இருக்கு. அந்த 99 ஆடுகளை பாதுகாக்க வேண்டிய வேலை அவனுக்கு இருக்கு. அந்த 99 ஆடுகளை பராமரிக்க வேண்டிய வேலை அவனுக்கு இருக்கு. அந்த 99 ஆடுகளை மேய்ச்சல் காட்டணும். அந்த 99 ஆடுகளுக்கு தண்ணீர் அண்டையில கொண்டு போய் தண்ணீர் குடிக்க வைக்கணும். அந்த 99 ஆடுகளை காட்டு மிருகங்களுக்கு விலக்கி பாதுகாக்கணும். 99 ஆடுகளை பராமரிக்கணும். 99 ஆடுகளை குறித்த வேலை அவனுக்கு இருக்குது. அவன் வேலை இல்லாதவன் கிடையாது. அந்த 99 ஆடுகளை விசாரிக்கக்கூடிய அவ்வளவு வேலை அவனுக்கு இருந்தாலும் அவன் அவைகளை எல்லாம் சற்று நிறுத்தி வைத்து விட்டு அந்த ஒரு ஆட்டை, காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் அவன் தேடி திரிந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம நேரம் இல்லை, ரொம்ப ஈஸியா சொல்றோம். நான் சொல்றேன், நீங்கள் ஒதுக்காமல் உங்களுக்கு நேரமே வராது. நீங்க ஒதுக்கணும், ஒதுக்குனாதான் வேலை வரும். நம்ம நேரத்தை டெடிகேட் பண்ணி அதற்கென்று ஒப்பு கொடுக்காமல் நேரம் வராது. இன்னைக்கு நமக்கு நம்முடைய சொந்த வேலைகள் எல்லாம் செய்கிறதுக்கு நேரம் இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குல்ல, தூங்குறதுக்கு நேரம் இருக்குல்ல, பர்ச்சேஸ் பண்றதுக்கு நேரம் இருக்குதுல்ல, எதுக்கும் நேரம் இருக்குல்ல. மற்றதுக்கெல்லாம் எப்படி நேரம் வருது? அப்போ மற்றதுக்கு நேரம் வருதுன்னா அதுக்கு காரணம், அதுக்கு நம்மள ஒப்பு கொடுக்கிறோம். மற்ற எல்லா காரியங்களுக்கும் நேரத்தை நம்ம ஒப்பு கொடுக்கிறோம், கமிட் பண்றோம். அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுக்கிறோம். அதனால அதுக்கு நேரம் கிடைக்குது. சாப்பிட்றதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுக்கிறோம், கடைக்கு போறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுக்கிறோம், தூங்குறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுக்கிறோம் இல்லையா? எதுக்கும் நம்ம நேரத்தை ஒதுக்கி கொடுக்கிறோம். ஆனால் ஆண்டவரை குறித்து பேசுவதற்கு
நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது எவ்வளவு தூரம் ஒரு தவறான ஒரு கான்செப்ட்ல நம்ம இருக்கிறோம் என்பதை புரிந்து விடும். இந்த மனுஷனுக்கு வேலை இல்லாதவன் கிடையாது. வேலை இல்லாமல் இருந்துட்டு அது ஒரு ஆட்டை தேடி போய் அழைச்சிட்டு இருந்தானா? இல்லவே இல்லை. அவனுக்கு 99 வேலை இருந்துச்சு. 99 வேலையை நிறுத்தி விட்டு ஒரு ஆட்டை கண்டுபிடிக்கிற வேலைக்கு அவன் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருமே பிஸி தான். யாருமே சும்மா இல்லை. எல்லாரும் பிஸி தான். அதன் நடுவிலும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு, கிறிஸ்துவுக்கென்று ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கு நாம் நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி அர்ப்பணிப்போடு அதற்காக நாம் செயல்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் நாம் அர்ப்பணித்து செயல்பட வேண்டியது மிக முக்கியம். நேரம் இல்லைன்னு சொல்றது ரொம்ப ஈஸி, ஆனால் அது உண்மை அல்ல. நம்ம நேரத்தை கொடுக்கலங்கிறதா உண்மை. ஆகியனால இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்துமாக்கள் இன்னைக்கு கர்த்தரை அறியாமல் இருக்கிறாங்க. நீங்க எங்கேயோ வட இந்தியாக்குள்ள போங்கன்னு சொல்றத, இருக்கிற இடத்துலயே உங்களுடைய நண்பர்கள் எத்தனை பேர், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கர்த்தரை அறியாமல் என்ன இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்கள தேடி கூட வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுறேன். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கையில போன் கையை வச்சு எத்தனை போன் பண்றோம், எவ்வளவு போன் கால்ஸ் அட்டன் பண்றோம், எவ்வளவு பேர்கிட்ட போன்ல பேசுறோம். ஏன் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு நண்பருக்கு போன் பண்ணி, உங்களுக்கு தெரிந்த ஒரு நபருக்கு போன் பண்ணி ஏன் ரட்சிப்பை குறித்து பேசக்கூடாது? எதோ போன் பண்ணி எதோ பேசிட்டு உட்காந்துக்கிறமே. வீணான காரியங்களை, பிரயோஜனமில்லாத காரியங்களை எதோ பேசிட்டு எத்தனை போன் கால்ஸ் அட்டன் பண்றோம், எத்தனை போன் கால்ஸ் பேசுறோம். அதுல ஏதாவது பல விஷயங்கள் பிரயோஜனமே இருக்காது. எதுக்குமே உதவாத போன் கால்ஸ் எத்தனை வருது, எதுக்குமே உதவாத போன் கால்ஸ் எத்தனை பண்ணி பேசுறோம். ஏன் ஒரு கர்த்தரை அறியாத உங்களுக்கு தெரிந்த அறிமுகமான ஒரு நபர், அந்த நபருக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்லுவதற்காக ஒரு போன் கால் பண்ணக்கூடாது இல்லையா? ஒரு போன் பண்ணி அவங்கள்ட்ட பேசலாமே. பேசி அவங்களுடைய பேச்சுவார்த்தை அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை, அவங்களோட பிரச்சனைகளை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள் சொல்லலாமே இல்லையா? நம்ம இந்த நேரத்திலும் கூட அதை நம்ம செய்ய தவறி விடுகிறோம். நாம அப்படி சொன்னோம்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ நினைக்கிறோம் இல்லையா? நம்முடைய தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட போயிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவை அவர்தான் மெய்யான தெய்வம் அப்படி சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறோம். நான் கேட்கிறேன், சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்றமே, சொல்லாட்டி ஆண்டவர் என்ன நினைப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அந்த நபரோடு இத்தனை வருஷம் பழகி இருக்கிறியே, அந்த நபருக்கு இயேசு கிறிஸ்து என்னை குறித்து நீ சொல்லாமையே விட்டுட்டியே அப்படின்னு ஆண்டவர் நினைக்க மாட்டாரா? சொன்னா அந்த நபர் என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறோம். சொல்லாட்டி ஆண்டவர் என்ன நினைப்பார் என்பதை நம்ம நினைக்கிறதே கிடையாது. சொல்லணும், ஆண்டவரை குறித்து சொல்லணும். ஆண்டவரை அறியாத நபர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லணும். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் தன்னுடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அன்னைக்கே சொன்னார். அறுவடையின் வேலையிலே ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். சும்மா நானும் இருக்கிற விசுவாசி, நானும் ஒரு கர்த்தரை அறிந்திருக்கிறேன் சொல்லிட்டு வாழ்றது வாழ்க்கை அல்ல. ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம் ஆண்டவருக்கு என்று அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான வேலையிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதுவே மகிமையான காரியம். அதுவே தேவர் சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகினால் இந்த நாளிலே ஒரு நல்ல தீர்மானம் எடுங்கள். காணாமல் போன ஆடுகள் உங்களுக்கு நிறைய தெரியும். அந்த ஆடுகளுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவித்து கண்டுபிடித்து அவர்களை மந்தைக்குள் கொண்டு வாங்க. இது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பரம தரிசனம், பரம திட்டம். இந்த வேலையை நம்ம செய்யணும். கர்த்தர் அப்பொழுது உங்களோடு கூட இருந்து உங்கள் காரியங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். அதுதான் உங்களுக்கு சந்தோஷம். நீங்க ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னா, பரலோகத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கும். கர்த்தருக்கு நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அது உங்களுக்கு திரும்பவும் அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விடும்படி உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்கு சந்தோஷத்தை கொடுங்கள், பரலோகத்திற்கு சந்தோஷத்தை கொடுங்கள், நீங்களும் சந்தோஷத்தினால் நிரப்பப்படுவீர்கள். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, காணாமல் போன ஆடுகளைப் போல எத்தனையோ பேர் தொய்ந்து போனவர்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களுக்கு உண்மை அறிவித்து அவர்களை மண்டையில கொண்டு வரும்படியான ஒரு பாரம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவரே நீங்க வெளிப்படுத்தி இந்த வார்த்தையின்படி நாங்கள் உமக்கென்று ஒவ்வொரு நாளிலும் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கி ஆண்டவரே உமை குறித்து பேசாமல் எங்கள் காலத்தை வீணாக்கி போடாதபடி கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்கப்பா. ஸ்தோத்திரம், நன்றி, சோத்திரம், 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 சோத்திரம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுவதற்காக சோத்திரம். சகல துதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.